ஆகஸ்ட் 7, 1905ஆம் ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் தேசிய கைத்தறி தினம் அனுசரிக்கப்பட்டது. கைத்தறி ஆடைகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, பட் இருந்தாலும் சில பயன்பாடுகளை நான் இன்னைக்கு சொல்கிறேன். இது இயற்கையான நார்கள், பருத்தி, பட்டு போன்றவைகளால் தயாரிக்கப்படுவதால் நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் காற்றோட்டம் அதிகம் இருக்கிறதுனால வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. இது வேர்வையை எளிதில் உறிஞ்சி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரதாகவும் சொல்கிறாங்க. நீண்ட நாட்கள் உழைக்கும் தரம் கொண்டதாகவும் இருக்குது. நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தயாரிக்கப்படுவதாக நமக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தனித்துவமான வடிவமைப்புகள்லையும் இந்த ஆடைகள் செய்யப்படும். இன்னொன்று, உள்நாட்டு உற்பத்தியை ஆதரித்து நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதாகவும் இந்த கைத்தறி ஆடைகள் இருக்குது. இதில் புடவை வேட்டி மட்டும் இல்லாமல் திரைச்சீலை, மேஜை விரிப்பு, தலையாணி உரைகள் கூட கிடைக்குதாங்க. என்னதான் இத்தனை பயன்பாடுகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு இடர்பாடுகள் இருக்கும். அது மாதிரி இதில் இருக்க இடர்பாடுகள் என்னன்னு சொல்கிறேன். இதோட மூலப்பொருளே நூல் தான். அப்படி நூல் மற்றும் மற்ற பிற மூலப்பொருட்கள் விலை உயர்வதால் இவங்களுக்கு ஒரு இடர்பாடாக அமையுது. அப்புறம் இணையத்தில் கூட இதுக்கு இன்னும் போதுமான அளவு ஆதரவு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விசைத்தறியை விட இது வேகம் குறைவாக இருக்கிறது கூட இதுக்கு ஒரு இடர்பாடாக இருக்குது. அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படுறதால அந்த தொழிலாளர்களுக்கு உடல் சோர்வும் ஏற்பட்டாலும் மனசோர்வு அடையாமல் இன்னும் நம்ம பாரம்பரிய தொழிலை காப்பாற்றணுங்கிற ஊக்கத்தோடையும் விவேகத்தோடையும் நம்ம தொழிலாளர்கள் இன்னும் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கைத்தறி ஆடைகளை வாங்கி அழிந்து வரும் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்ம கைத்தறி நெசவு தொழிலை அழியாமல் பாதுகாத்து நம்ம பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.